புதும் சுத்த கிருபை உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லை சுவாமி. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களோடு கூட பேசும் இந்த மெல்லிய சத்தத்தை எங்கள் செவிகள் கேட்க எங்கள் இருதயத்தில் நுழைய உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது உயிர் தெழுந்த நாளின் நல்வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நாம் என்னன்னு சொல்லி வாழ்த்துவோம், ஹாப்பி. இனிமேல் அதை சொல்லாதீங்க, ஆரம்பத்திலேயே கொண்டு போடுறான் அப்படின்ற மாதிரி. ஈஸ்டர் என்ற வார்த்தை இஸ்டார் என்ற பாபிலோனிய பெண் தெய்வத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை இஸ்டார். அதிலிருந்து மறுவிதான் ஈஸ்டர் என்ற வார்த்தையை பண்டைய கால கிறிஸ்தவர்கள் அதை சொல்லி வாழ்த்தினார்கள். ஆனால் இந்த ஈஸ்டார் என்ற தெய்வம் பெண் தெய்வம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற இந்த விக்கிர தோப்புகள் அப்படி நம்ம கேள்விப்படுறோம்ல, அந்த மாதிரி விக்கிர தோப்புகளை உடையவளாக, அப்படி ஒரு கல்ட் தெய்வமாக அந்த தெய்வம் இருந்ததுனாலே நாம் இனிமேல் ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்வதை விட உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நல்வாழ்த்துக்கள் என்று நாம் சொல்லி ஒருவரை ஒருவர் வாழ்த்துவோம். அமெரிக்க தேசத்துல எல்லாம் எப்படி வாழ்த்துவோம்னா ஹாப்பி ரிசரக்ஷன் டே என்று வாழ்த்துவார். ஸோ இந்த வார்த்தையை குறித்து ஒருவேளை உங்களுக்கு இன்னும் ஆழமான தேடல் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் டிக்ஷனரியை போய் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 3.5 ஆண்டு காலம் தன்னுடைய பணியை முடித்து 33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து இப்பொழுது மரித்தார். 3 நாளுக்கு பிறகு அவர் இன்று மகிமையோடு கூட எழும்பியிருக்க. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்ப்போம், நல்ல சத்தம் ஒரு அல்லையா சொல்லுங்க. அவர் உயிர்த்தார், உயிரோடு கூட எழுந்தார். இந்த நாளிலே எழுந்தவுடனே, அவர் உயிர்த்து எழுந்தவுடனே அவர் சந்திக்க ஆசைப்பட்ட, சந்திக்க முயன்ற சில முக்கியமான நபர்களை குறித்து தான் இந்த காலை வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். அந்த முக்கியமான நபர்களுடைய தகுதி என்ன, அந்த தகுதியோடு கூட நம்மை ஒப்பிட்டு ஒருவேளை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்று நம்முடைய சபையிலே வந்து நிற்பார் என்று சொன்னால், அத்தகைய தகுதி உள்ள அவர்களை அவர் இன்று அவர் சந்தித்து அவர் கடந்து போக இருக்கிறார். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. நான் உங்களுக்கு சொல்லி விளக்க விரும்புகிறேன். முதலாவது அவர் யாரை அவர் சந்தித்தார். அந்த நபர் மிக முக்கியமானவராக இருக்க வேண்டும், அப்படித்தானே? ஒருவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு ஒருவரை சந்திக்க வேண்டும், அவருக்கு தான் முக்கியமாக தரிசனம் கொடுக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய ஊழியத்தில் மிக முக்கியமானவராக இருக்க வேண்டும். அவர் யார் என்று சொன்னார்? மார்க்கு 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு
மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல், நல்லா அந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். முதல் முதல் தரிசனம் ஆனார். முதல் முதல் தரிசனமாகிற பெரும் பாக்கியத்தை இந்த மகதலேனா மரியாள் பெற்றுக்கொண்டார். அவளுடைய தகுதி என்ன? விசேஷமா ஒரு தகுதி இருக்கணும்ல. வந்தவுடனே அவரை சந்திப்பதற்கான தகுதிகள் இருக்க வேண்டும். இந்த மகதலேனா மரியாளுக்கு இருந்த தகுதி நாம வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்துல. அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்களை பரிசுத்தவான்களையோ பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களையோ நீதிமான்களையோ அல்ல, பாவிகளை. ஆமென், அல்லேலூயா. 7 பிசாசுகளை துரத்திருந்த ஒரு பெண்ணை அவர் முதலாக சந்திக்கும்படி அவர் பிரியமாக அவர் வெளியே வந்தார். அந்த பெண்ணின் தகுதி என்னன்னா, அவள் ஒரு பாவி, அவள் பிசாசு பிடித்திருந்தவள், சமுதாயத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தவள். இப்படிப்பட்டவளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலே தன்னுடைய தரிசனத்தினாலே அவளை சந்திக்கும்படியாக அவர் வந்தார். இன்றைய காலை வேளையிலே கூட ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த ஆலயத்திலே அவர் வந்து நம்மை பார்ப்பார் என்று சொன்னால், நம்முடைய வெண்மையான ஆடையோ அல்லது உயர்ந்த ஆடையோ உயர்ந்த வஸ்திரங்களையோ நகைகளையோ அணிந்திருக்கிறவர்களையோ அல்ல, மாறாக பாவியாய் பழைய பாவமுடைய 7 பிசாசுகளை பிடித்திருந்த அந்த மகதலேனா மரியாளை போல் இருக்கிற, மனதளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் இந்த காலை வேளையிலே சந்திக்கும்படி இறங்கும். அதுதான் அவருடைய மிராக்கிள், அதுதான். ஆமென், ஹல்லேலூயா. இதோ நினைக்கிறோம், ஆண்டவர் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டேன், இன்று என்னை சந்தித்து விடுவார். இல்லை இல்லை இல்லை, உங்களை சந்திக்கும்படி வரவில்லை, மாறாக அவர் மிகவும் துக்கப்படுகிற, வியாகுலப்படுகிற, இங்க பார்க்கிறோம், ரொம்ப அன்பு செலுத்தின, துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தவளை சந்திக்கும்படி ஆண்டவர் வந்தார். மீதி நான் சொல்லிக்கொண்டே வரேன். ஒருவேளை அதுல ஏதாவது நாம் இருப்போமா என்பதை நாம் உற்று பார்ப்போம். அவருடைய தகுதி என்ன? கடந்த கால பாவங்கள், பிசாசு ஆட்கொண்டு அவளை அலைக்கழித்த அந்த தன்மைகள், இவைதான் அவளுக்கு தகுதிகளாக இருந்தது. இரண்டாவது, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற பொழுது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்டே வந்து அவர் பாதங்களை கழுவி, யார் அந்த அவர்கள் சொல்லுங்க பாப்போம்? 2 பேர். ஒருவர் மரியாள், இன்னொரு மகதலேனா மரியாள். இரண்டாவது அவர் பார்க்க துடிக்கிற 2 நபர்கள், மரியாள், மகதலேனா மரியாள். மரியாள் என்ன அர்த்தம் தெரியுமா? சரிமா சொல்லுங்க பாப்போம். டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். மரியாள் என்ன அர்த்தம்? கசப்பு அப்படின்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. மரியாள் என்ன அர்த்தம்? மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல். மரியாள் என்ன அர்த்தம்? கசப்பு. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, என்ன என்ன யார் என்னன்னு சொல்லாதீங்க, என்ன? ஆமா, நகமி சொன்னாங்க, என்ன மாறாள் என்று
சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேட்டு சொன்னாங்க, மக்களிடத்தில் சொன்னாங்க. கசப்பு நிறைந்த வாழ்க்கை யாருக்கெல்லாம் இருக்கோ, இந்த காலை வேளையில் அப்படி ஒரு நிலைமையில நீங்கள் வந்து உட்கார்ந்து இருப்பீங்கன்னா, பயங்கர கசப்பு, என் வாழ்க்கை முழுவதும் கசப்பு, காலை எழுந்தவுடனே கசப்பு ஆரம்பிக்கிறது, இரவு படுக்க முன்பு வரைக்கும் எனக்கு கசப்பு, என் வாழ்க்கையை கசந்து போயிருக்கிறது, கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் பெற்றோர் உறவு, வேலையிலே கசப்பு, தொழிலிலே நஷ்டம் கசப்பு, வேலை தளத்திலே காணப்படுகிற குழப்பங்களினாலே கசப்பு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கிற உங்களுக்கு இன்று ஒரு பெரிய பாக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். யாரெல்லாம் நான் ரொம்ப கசந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, உள்ளத்தின் அளவில் மனம் நொந்து போயிருக்கிறேன், என் உடல் வலிக்கிறது, என் உள்ளம் வலிக்கிறது, என் நினைவுகள் எல்லாம் பாரமா இருக்கிறது, அப்படி நீங்க வந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுவார், நிச்சயமாக சொல்கிறேன், அவர் உங்களை சந்தித்தே செல்வார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உங்களை சந்திக்காமல் இந்த இடத்தை விட்டு போக மாட்டார். வாரத்தில் அவர் பார்க்கணும் இந்த வசனங்களில் மரியாளையும் மகதலேனா ஆகிய 2 பேருக்கு அவர் தரிசனமானார். இந்த பெண்கள் யூத தேசத்தில் மதிக்கப்படாதவர்கள், அவர்கள் வெளியே வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பெண்களை, கசப்பு நிறைந்த பெண்களை கர்த்தர் சந்தித்து சொன்னார். 28:10 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, உன் கசப்பு எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன், நீங்க என்ன பண்ணுங்க, போய் சாட்சியாய் நான் முன்னாடி போறேன்னு சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கசப்பு மதுரமாக மாறும். யாரெல்லாம் கசப்போடு வந்திருக்கலாம், என்ன கசப்பு நான் சொல்ல விரும்பலை, உள்ளத்தில் ஒரு புழுக்கம், உள்ளத்தில் ஒரு வேதனை, உள்ளத்தில் ஒரு வருத்தம், ஏன் ஆண்டவரே என்ற கேள்வியோடு கூட நீங்கள் இருப்பீர்கள்னு சொன்னார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் முன்பாக அவர் நிற்கிறார். சொல்வார், பயப்படாதே, பயப்படாதே, நான் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறேன். சரி, 3வது இடத்திலேயாவது நாம் இருப்போமா என்று பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 3 வாசிங்களேன். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்னு 12 தரிசனமான. ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். இந்த நிகழ்வுல நாம் இருக்கிறோமான்னு பார்த்துலாம். யார் அந்த கேபா? டக்குன்னு சொல்லணும். ஆமா, டக்கு நல்லா சொல்லுங்க, சின்ன பசங்க கேட்குற மாதிரி சொல்லுங்க. யார் அந்த கேபா? பேதுரு. இந்த கல்லின் மேலே என் சபையை யார் பவுல் எழுதுறாரு, முதலாவது யார் தரிசனமானாரா? கேபாவுக்கு. ஆண்களிலே முதலாவது யாருக்கு தரிசனமானார்? கேபா. யார் அந்த பேதுரு? இப்ப நம்ம வந்துடும் நினைக்கிறோம், அநேகமா கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். மறுதளித்தவன். பல இடங்களில் நம்ம ஆண்டவர் மறுதளிச்சிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பல இடங்களில் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கும் படும்படியாக நாம் நடந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே பேதுருவை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. அவன் 3 நேரம் ஆண்டவரை அவன் மறுதளித்தான்.
கடைசியில சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் கூட தொடங்கினான். அவன் வாழ்க்கை முழுவதும் எடுத்து பாருங்க, விழுந்து விழுந்து எழுந்தவன் அவன். தண்ணீரிலே மேலே நானும் வரட்டுமா என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், வா என்றார். நடக்க ஆரம்பித்தான். ஆண்டவரை பார்க்கிற வடையில வரையிலே அவன் நடந்தான். சூழலை பார்த்த பொழுது தண்ணீரிலே முழுகினான். கர்த்தர் கரம் பிடித்து தூக்கி வைத்தார். அதிகமா ஆண்டவரிடத்தில் திட்டு வாங்கினவ யாருன்னா உண்மையாகவே யாரா இருக்கும்? பேதுருவா. அற்ப விசுவாசியே, அப்பாலே போ சாத்தானே என்றெல்லாம் பல பல இகழ்வான சொற்களை வாங்கினவன் அவன். இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணி பார்க்கலாமா? கேபா இடத்துல எத்தனை பேர் நமக்கு பேதுரு மாதிரி இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை மகதலேனா மரியாளா இருக்க வேண்டாம், அல்லது மேரியோ அல்லது மரியாதை மகதலேனா மேரியோ மாறிய கூட இருக்க வேண்டாம். பேதுரு மாறி எத்தனையோ முறை இந்த வேலைத்தளத்தில் ஆண்டவரை விட்டு கொடுத்திருக்கிறோம். வேலை உயர்வுக்காக என் ஆண்டவரை நாம் தூஷித்திருக்கிறோம். ஆண்டவரே, அவர் எனக்கு யாரும் தெரியாது, என்னுடைய ஐடென்டிட்டி வேறு என்று சொல்லி ஆண்டவரை சபித்திருக்கிறோம். டிஸ்ஓன் பண்ணிருக்கிறோம். அவரை மதிச்சதே இல்லை. அப்படிப்பட்ட அந்த கேபாவை தான் ஆண்டவர் சந்திக்க வந்தார். அவர் செய்தது என்ன தெரியுமா? மறுதளித்தது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு துரோகம் விளைவித்தார். ஆண்டவர் மிகவும் நேசித்தார். அவனுக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்திருந்தார், உயர்ந்த பொறுப்பை கொடுத்திருந்தார். ஆனா அந்த பொறுப்பில் அவன் ஒழுங்காக இருந்ததே இல்லை. தவறி 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 எழுந்தார். ஆனால் ஆண்டவர் அவனை விடுவதாக. இனி கூட நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு உயிர்த்தெழுந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஆண்டவர் அவனை தூக்கி விடுவார். அவர் ஆண்டவர் கேபாவை தேடி ஓடி வந்த ஆண்டவர் அதே போல் இருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அதிகாலையிலே அவர் தேடி வந்து அவர் கேட்பார், மகனே என்னை நேசிக்கிறாயா? எத்தனை முறை கேட்டாரு? 3 முறை கேட்டார். என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? அதன் பிறகுதான் என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. உங்களுக்கு மீண்டும் விடப்பட்டிருக்கிற அந்த ஊழியம் தொடரப்பட வேண்டும் என்று சொன்னார். அந்த ஆசீர்வாதம் தொடர வேண்டும் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை இந்த காலை வேளையிலே சந்திக்க வேண்டும். அடுத்து இதில் நாம் இருக்கலாமா என்று பார்க்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி, எங்களோடு தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்றார். அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார். இங்கு போதுமா? இங்கு எம்மாவூருக்கு கடந்து சென்ற 2 சீடர்கள். இவர்கள் என்ன பண்ணாங்களா? களைப்பில் மேலே கையை வைத்து திரும்பி போயிட்டாங்க. இன்று ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை நீங்க ஆதியிலே நீங்கள் வைத்திருந்த அன்பை விட்டு நீங்கள் விலகி போயிருந்தால் இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படியாக நேரடியாக வருகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ரொம்ப வருஷம் 3.5 வருஷம் ஆண்டவரோடு கூட பயணித்தவர்கள் அவர் சொல்றார்கள், என் ஆண்டவர் போயிட்டாரு, அவர் இறந்து போனார், அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணோம், இனிமேல் எனக்கு ஊழியம் இல்லை, இனிமேல் எங்களுக்கு உணவு இல்லை, இனிமேல் எங்களுக்கு வாழ்வு இல்லை என்று சொல்லி தாங்கள் வந்த அதே கிராமத்திற்கு அவர்கள் திரும்ப போயே விட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இதில் யாராவது இங்கு இருக்கிற யாராவது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன், ஆனாலும் கடந்து வந்த பாதையில் நான் ஆண்டவரோடு கூட இல்லை, ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டாரு, அவருடைய பிரச்சனை எனக்குள்ள இல்லை என்று, தம்பி கொஞ்சம் வாழமேம்மா, பிரச்சனை கூட இல்லை,
அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்கன்னு சொன்ன, இன்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடு கூட 3வது நபராக அவர் நிற்பார். ஆமென். ஹல்லேலூயா. நடந்து வராங்க, அவருடைய பிரசன்னத்தை அவரால் உணர்ந்து கொள்ள முடியல. அவள் கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. எனக்கு அன்பானவர்கள், நீங்க ஆதியிலே இருந்த போல இப்பொழுது இல்லை என்றால், அல்லது நீங்கள் ஒப்பு கொடுத்த நாளிலே ஆண்டவரோடு கூட இருந்த அந்த ஐக்கியமோ, அந்த நட்போ, அந்த பரிசுத்தமோ, அந்த ஒப்படைப்போ நீங்க இல்லாம நீங்க இப்பொழுது தேவனை விட்டு தூர போயிட்டா, கவலைப்படாதீங்க. இன்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடு கூட அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கூப்பிடுறாரு அவரு, வாங்க. அவர் அப்பத்தை பிற்கையில் அவருடைய கண்கள் துறக்கப்பட்டது. அப்படி சொல்றான், என்னுடைய இருதயம், நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அவரை சொல்ற பொழுது இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்பொழுதுதான் தேவ பிரசன்னத்தை அவர்கள் உணர்கிறார்கள். அன்பானவர்களே, ஒருவேளை நான் தூரம் போயிட்டேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா? எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? ஆண்டவரோட நான் இல்லை. இப்போ ஆண்டவருக்கு எனக்கு ரொம்ப தூரம் ஆயிடுச்சு. நான் இந்த பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், எல்லாவற்றிலும் நான் தூரம் போயிட்டேன். ஆண்டவருக்கு உண்மையா இல்லை, பணத்தில் உண்மையா இல்லை, அன்பில் உண்மையா இல்லை, அவரில் நான் எப்பொழுதும் உண்மையாகவே இல்லை, ஊழியத்தில் உண்மை இல்லை, நான் தூரம் போயிட்டேன் அப்படின்னு நினைச்சா, ஆண்டவர் சொல்ற, நான் உனக்காக பிரத்யேகமாக ஒரு தரிசனம் கொடுத்து உன்னை திரும்பவும் எருசலேமுக்கு வர செய்வேன். ஆமென். அல்லேலூயா. அந்த அப்படியே போனாங்க. போனவங்க அந்த செப்பல் கட்டினாங்கன்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. திரும்பவும் பாதரட்சியை மாற்றிக்கொண்டு எங்க வந்தாங்க? எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அல்லேலூயா. ஒருவேளை இப்படி இருக்கும் என்று சொன்னார், நாமும் ஆண்டவரை திரும்பி வருவோம். சரி, இந்த இடத்துல நாம் இருக்கலாமா என்பதை குறித்து நாம் சிந்திக்கலாம். தோமா 2 முறை ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்த பொழுதும் 10 பேருக்கு அவர் தரிசனம் கொடுத்தார். அந்த சமயங்கள் எல்லாம் தோமா அங்கு இல்லவே இல்லை. அப்ப தோமா சொல்லுகிறார், ஆண்டவருடைய தழும்புகளிலே என்னுடைய விரலை நான் வைத்து அவருடைய விழாவிலே நான் வைத்து பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். ஆண்டவர் அவருக்கு விசேஷமா ஒரு தரிசனம் கொடுத்தாரா இல்லையா? வாசிங்க, எடுத்தீங்களா? ஆண்டவர் அவருக்கு ஒரு பிரத்யேகமான தரிசனம் அவர் கொடுத்தார். கொடுத்து தோமா சொன்னார், தோமாவே, பூட்டி இந்த அறைக்குள்ளே அவர் உள்ளே வந்தாரு, தோமாவே உன் விரலை நீட்டி காயங்களை உன் விரலை போடு என்று அவர் சொன்ன. வாசிங்கம்மா. என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். இல்ல இங்க வாசிங்க, தோமாவிடத்துல பேசணும். பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாச. இங்க வந்துரும் நினைக்கிறேன். இந்த நிகழ்வில் நாம் வந்து விடுவோம். ஆமென். எத்தனை பேர் நாம மிகுந்த நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவர் மீது முழுவதுமா நம்புறவங்க 100% ரொம்ப கஷ்டம். நான் ஆண்டவரை முழுவதுமா நம்புறேங்க, 100க்கு 100% என் ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் விரல் விட்டு கூட எண்ண முடியாத அளவுக்கு நாம் இருக்கிறோம். எல்லாரும் அவிசுவாசத்தில் இருக்கிறோம். துன்பம் வருகிற பொழுது, பிரச்சனை வருகிற பொழுது, தோல்விகள் வருகிற பொழுது, குழப்பங்கள் வருகிற பொழுது, நமக்கு விபத்துகள் வருகிற பொழுது, நோய்கள் வருகிற பொழுது, நமக்கு ஏற்ற தாழ்வுகள் வருகிற பொழுது, நம்முடைய வியாபாரத்தில் சீர்குலைவு ஏற்படுகிற பொழுது ஆண்டவரை நம்புறதே இல்லை.
நம்பிக்கையே இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நம்ம உட்கார்ந்து இருப்போம்னா இங்கே எல்லா இடத்துலையும் 3 இடத்துலையும் அப்படி யாராவது உட்கார்ந்து இருப்பீங்களா? விசேஷமாக நான் சொல்லுகிறேன், இன்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு பிரத்யேகமாக காட்சி கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்லுவார், தம்பி என்னை பாரு என்ன சொல்றார். நான் தோமா கையை போட்டாரா? போடவே இல்லை. அப்படியே அவர் வணங்கி சொன்னார், தேவனே ஆண்டவரே என்று சொன்னார். ஆண்டவரே என்று சொன்னார். அந்த தோமா நம்ம இந்திய தேசத்துக்கு அவர் சிந்தின ரத்தத்தினால தான் விளைந்த இந்த சபைகள். விசேஷ தரிசனம் யாருக்கு தெரியுமா? நம்பிக்கை இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் விசேஷ தரிசனம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த லிஸ்ட்ல நம்ம இருக்கலாமா பார்க்கலாம். யோவான் 21:2. சீமோன் பேதுருவும் தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானான் ஊராகிய நாத்தான்வேலும் குமாரனும். சரி, மொத்தம் எத்தனை பேர் பாருங்க? 7 பேர். சொல்லுங்க. 7ஆம் வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். இங்க 2 முறை பேதுருக்கு காலிங் வந்தது, 2 முறை தரிசனமும் வந்தது. ஆனா 2 முறையும் அந்த தரிசனத்தை பார்த்து அவரால் என்ன செய்யணும்னு தெரியாம திரும்பவும் நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அவரோடு கூட ஒரு 7 பேரை சேர்த்து கொண்டு போய்விட்டார். இப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமாகிறார். பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போன இந்த சீடர்கள், ஊழியத்தை விட்டு விலகி போன இந்த சீடர்கள் இப்பொழுது ஆண்டவராலே ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அவளுக்கு ஒரு விசேஷ தரிசனம் ஆண்டவர் கொடுக்க, ஒரு கூட்டாங்க, ஒரு 7 பேராக. இதில் நான் சொல்றது என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்திற்கு ஆண்டவர் இந்த நாளிலே தரிசனம் கொடுக்க விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. உங்கள் வீட்டில் எத்தனை பேராக இருந்தாலும் இருக்கலாம், இந்த குடும்பமாக இணைந்து வந்திருக்கிற, இப்போ குடும்பமாக திருவிருந்து எடுக்க போகிறோம். உங்களுக்கு ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை நிச்சயமாக கொடுப்பார். அவர் சந்தித்து விட்டு வெறுமையாய் திரும்பி போகிற கர்த்தர் அல்லவே அல்ல. அவர் சந்திச்சார்னா நிச்சயமாகவே அங்கே மாற்றம் உண்டாகும். இன்று ஒரு சந்திக்க வந்திருக்கிறேன் ஆண்டவர். இப்படிப்பட்ட சூழல்களிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் சந்தித்த ஆண்டவர். ஒருவேளை நான் சொல்லிடாத ஒருவேளை சூழலில் கூட நீங்கள் வந்திருக்கலாம். வியாதி, அப்படி இது சொல்லப்படாத சூழல், அதில் நீங்கள் வந்திருக்கலாம். கணவன் மனைவி புரிந்து வந்திருக்கலாம். அல்லது பிள்ளைகள் பெரிய குழப்பத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். அல்லது மனதில் பாரத்தோடு, ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த நாளாவது எனக்கு அற்புதம் நடக்காதா என்ற ஏக்கத்தோடு நீங்கள் நம்பிக்கையோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கலாம். நான் நிச்சயமா சொல்றேன், இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் சந்திக்கிற நாள். அல்லேலூயா. நீங்க எப்பேற்பட்டவர்களாக இருங்க, இந்த லிஸ்ட்ல இருங்க, இல்லாம போங்க. ஆனா இந்த சபையில வந்துவிட்டபடினாலே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறபடினாலே நிச்சயம் உங்களை ஆண்டவர் இந்த சந்திப்பார். அவர் சொல்லுவார், வாழ்க என்று வாழ்த்துவார், வாழ்க என்று வாழ்த்துவார். ரெண்டாவது சொல்வார், பயப்படாதே என்று சொல்வார். அல்லேலூயா. பயப்படாதே என்று சொல்வார். அப்புறம் சொல்வார், அவிசுவாசியாய் இராதே மகனே என்று சொல்வார். நீங்க போங்க, நான் உங்களுக்கு முன்பாகவே நான் அங்கே இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்வார். அல்லேலூயா.
பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போங்க, உங்களுக்கு முன்பாக நான் இருப்பேன். உங்கள் பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு கண்டு உங்களை போகிற பாதையிலே உங்களை நான் அழைத்து போவேன். அல்லேலூயா. கோணலான வழிகளை செவிப்படுத்திக் கொண்டே நான் போவேன். கரடு முரடான பாதைகளை செவிப்படுத்தி நான் போவேன். என் பின்ன மகிழ்ச்சியோடு கூட திரும்பி வாங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த ஒருவரையும் இந்த இடத்தை விட்டு உங்களை தரிசிக்காம, உங்களை சந்திக்காம, உங்களை தொடாம, அவங்களை ஆசீர்வதிக்காம அவர் இங்கே வெளியே கொண்டு போவதே இல்லை. எழுந்திருப்போம், ஜெபம் பண்ணலாம். உயிரோடு எழுந்தவரை உம்மை ஆராதிக்கும். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லா கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் ஆண்டவர் சந்திக்கிற வேலை இது. அல்லேலூயா ஓசன்னா. கண்களை மூடி பரத்தை பார்ப்போம், இறங்கி வருகிறதை. ஓ glorious Father, ஆண்டவர் உங்களை சந்திக்கிற நேரம். ஓ அல்லேலூயா. உங்கள் பக்கத்திலே வந்து நின்று அவர் உங்களை விசாரிக்கிற நேரம் இது. உங்கள் வாழ்க்கை கசப்பாக இருந்தாலும் அதை மாற்றுகிற நேரம் இது. Oh glorious Father, thank you Jesus, thank you Father, thank you. Hallelujah, Hosanna. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை. எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி அல்லேலூயா அல்லேலூயா சத்தமா வானம் திறக்கப்படட்டும். தேவன் ஆவியானவர் நமத்தில் இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்து பிரத்யேகமாக உங்களை சந்திக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா ஓசன். இன்னும் சத்தமா அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல சத்தமா ஆண்டவர் உயிர் தெழுந்தார். அவர் பாதாளம் அவரை மேற்கொள்ளவில்லை. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். என் பக்கத்தில் இருக்கிறார். எனக்கு சாவுக்கு ஏதுவான எல்லா காரியங்களையும் அவர் மாற்றி போடுவார். வியாதியை மாற்றுவார், நோயை மாற்றுவார், குழப்பங்களை தீர்ப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திரும்பி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா. எல்லா சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. Yes Father, பிள்ளைகளோடு இடைப்படுவீராக. பிரசன்னத்தினாலே பிள்ளைகளை சந்திப்பீராக. எல்லா தோல்வியில் இருக்கிறவர்கள், எல்லா விரக்தியில் இருக்கிறவர்கள், பாவத்தில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவார்களாக. ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தர்களை விசேஷமா சந்திக்கிறார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலையையும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தையும், வீட்டிலே அமைதி இல்லாதவர்களுக்கு சமாதானத்தையும், கணவன் மனைவியை சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க முடியாது கர்த்தர் சந்திக்க வந்திருக்கிறார். எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், தேங்க்யூ. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஃபாதர், திஸ் இஸ் மை ஸ்டேஜ், என்னுடைய நிலைமை இதுதான், திஸ் இஸ் மை பொசிஷன், என்னுடைய நிலைமை இதுதான் ஆண்டவரே. ரொம்ப விரக்தியோட சமூகத்தில் வந்தப்பா, எங்க போவதுன்னு தெரியல சுவாமி. திக்கட்டு நின்று ஆண்டவரே, கண்களிலே தண்ணீரோடு நின்று உம்மை பார்க்க கூட என் கண்களிலே நீர் மறைக்கப்பட்டிருந்தது. வேதனையோடு இந்த ஆலயத்திற்கு நான் வந்தேன். என் வீட்டிலே குழப்பம், கண்ணீர், வேதனை, மரண பயம், எப்பொழுது மரணம் என்று தெரியாது. இப்படி வேதனையோட, குழந்தை இல்லாம, வேலை இல்லாம, திருமணமாகாம, வேலையில மாறுதல் இல்லாம, வாழ்க்கையில ஒரு உயர்வு இல்லாம, என்னுடைய ஊழியத்துல வளர்ச்சி இல்லாம நான் வாழ்ந்துட்டேன் சுவாமி. என்னுடைய கண்களில் நீர் ததும்பி கொண்டிருக்கிறது. உம்மை பார்க்க முடியல, உம்மை தரிசிக்க முடியல, உம்முடைய பிரசத்தை உடைய முடியல. உம்மை விட்டு நாங்கள் தூரம் போனது உண்மைதான். ஆனால் அந்த உயிர் தெரிந்த ஆண்டவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறது. அவர் சொல்ல, நானும் பயப்படாதே, நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். நான் வந்துட்டு அவன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு உண்டாகும். ஆண்டவர் மறிக்கவில்லை, பாதாளம் அவரோடு அடைத்து வைக்க முடியவில்லை, அவர் உயிரோடு எழுந்தார். என்று சொல்கிறேன், வாழ்க்கையில் நமக்கு எந்த நாள் முக்கியமான நாளோ எனக்கு தெரியாது. ஆனால் அவர் உயிர் தெழுந்த நாள் மிக மிக முக்கியமான நாள். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே எனக்கு ஒரு விசேஷமான அபிஷேகத்தில், விசேஷமான தரிசனத்தில், விசேஷமான ஆசீர்வாதத்தில், விசேஷமான வல்லமையில், விசேஷமான அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் செய்யுங்க சுவாமி. நிறைய நாள் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் குழந்தையே இல்லை, எல்லாருக்கும் குழந்தை இருக்கு, எனக்கு குழந்தையே இல்லை, எனக்கு ஒரு பேரப்பிள்ளை இல்லையே என்று கண்ணீரோடு அழுகிறேன். அன்பு தாயே, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். அப்படி தூரத்தில் எல்லா இடங்களிலும் என் குடும்பத்தில் அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, பிசாசின் செயல்கள், என் பிள்ளைக்கு நல்ல வாழ்வு இல்லை, என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் இல்லை, என்னை எல்லாரும் மாறா என்று சொல்லுறாங்க, எல்லாரும் என்னை கசுப்பு என்று சொல்றாங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்க என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற அன்பு தாயே, அன்பு சகோதரியே, கர்த்தர் உன் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உனக்கு ஒரு விசேஷத்த ஒரு தரிசனத்தை கொடுத்து, மகளே, மகனே, நான் இருக்கிறேன், உன்னை நான் உயர்த்துவேன், நான் உன்னை உயர்த்து, நான் போய் கொண்டு செவையாக மாற்றுவேன், கரடு முரடானவர்களை நான் செவையாக மாற்றுவேன். பயப்படாது, பயப்படாது, நான் ஓடு கூட இருக்கிறேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதீங்க. உங்கள் தேவை என்ன? கரத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, இதுதான் ஆண்டவரே என்னுடைய தேவை. இத்தனை வருஷமா நான் இத்தனை கஷ்டங்கள் பட்டு கொண்டிருக்கிறேன், இதை கடந்த வாரம் முழுவதும் இப்படி பிரச்சனை பட்டோடு இருக்க நான் இருக்க. ஆண்டவரே, என்னுடைய தேவைகளை சந்திக்க இன்னைக்கு வரமாட்டீங்களா? இன்னைக்கு வாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு விசேஷ தரிசனம் கொடுங்க, என்னுடைய பிரச்சனைகளை மாற்றுங்க. ஆண்டவர் நிச்சயமாக மாற்றுவார். அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவன். அவர் உயிரோடு எழுந்தார். இயேசுவே ஆண்டவர். அந்த கோரஸை பாடி நாம் முடிக்க போகிறோம்.